இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பழைய போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் இருந்ததால ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய ஹஸ்பண்டையும் போய் ஆசையா எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் சமைக்க போறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல தலையில இருக்க முடிய கொண்டை போட போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது தலையில முடியே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எந்த மாற்றமும் இல்லாம எப்போ போல அவங்க கூட ஜாலியா இருக்குது. அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. குழந்தைய ஸ்கூலுக்கு வேலை அனுப்புறப்ப கூட வெளியே போய் அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே நின்று யாரும் பார்க்காத மாதிரி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஆபீஸு கிளம்பலான்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆக மாட்டேங்குது. தலையில ஒரு துணியை வச்சு கட்டுறாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. கடைசியா அவங்களுக்கு பிடிச்ச சாரியே அவங்க கட்டிக்கிறாங்க. நெத்தில பொட்டு வைக்கிறாங்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து நெத்தில வைக்க வேண்டிய போட்ட கண்ணு பக்கத்துல திஷ்டிக்காக வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அப்ப வாசல நின்று யோசிச்சுட்டு இருப்போம் அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ் உள்ளே போயிடுறாங்க. கேபினுக்கு போலாமா வேணாமான்னு வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அவங்க ஃப்ரெண்ட் அவங்களை கட்டி பிடிச்சி நீ எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெத்தில இருக்க பொட்டை எடுத்து மறுபடியும் அவங்க கண்ணு பக்கத்துல வச்சு நீ ரொம்ப அழகா இருக்க உனக்கு திஷ்டி சுத்தி போடணும்னு சொல்றாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க கண்ணுக்கு இன்னொரு பொட்டு வைக்கிறாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து அவங்களுக்கு இன்னொரு பொட்டு வைக்கிறாங்க. அவங்களை கிண்டல் பண்ணாங்கன்னு நினைச்ச ஆபீஸ்லயே அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொன்னது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகுங்கிறது நம்ம முடியிலயோ முகத்திலயோ தோற்றத்திலயோ இல்ல, நம்மளோட கேரக்டர்லயும் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலயும் தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.